திருமா அவர்கள் பேசும்போது கூட அந்த மக்கள் நல கூட்டணிக்கு நாங்கள் ஏன் போனோம் அப்படிங்கிறத பற்றி பேசியிருந்தாரு. அப்போ சொல்லும்போது அதுக்கு காரணம் ஸ்டாலின் தான். ஏன்னா அவங்க திமுக வந்து 200 தொகுதிகள் அதிக வாக்கு விழுக்காடு நாங்கள் குறி வைக்கிறோம் அப்படின்னாங்க. அப்போ எங்களுக்கு வந்து வேற வழி இல்லை, நாங்கள் வர வேண்டிய ஒரு சூழ்நிலை ஆயிடுச்சு 2014க்கு பிறகு 16ல் அப்படிங்கிறத அவர் 2022ல் பேசும்போது கூறியிருந்தார். அப்போ அந்த மாதிரியான ஒரு சூழ்நிலை பிரியணும் அப்படின்னு நான் சொல்ல வரல. ஆனா இல்ல நீங்க புன்சிரிப்பு அந்த எண்ணம் யாருக்கும் கிடையாது. பாருங்க, இந்த கேள்வி எவ்வளவு மனம் கோணாம நாசுக்க கேக்குது பாருங்க கேள்வி. அப்போ திமுகவோ விசிகாவோ எவ்வளவு தவறு செய்தாலும் இவர்கள் கேள்வி கேட்க மாட்டாங்க, எந்த போய் சொல்ல மாட்டாங்க, எவனும் ஆணித்தரும் கேட்க மாட்டாங்க. எங்க தர்மபுரியில அம்பேத்கர் சிலைக்கு வந்து தீ வச்சிருக்கான், இந்த மாதிரி எத்தனை இடங்கள்ல உங்க ஆளுங்க அந்த சிலைக்கு தீ வச்சு இந்த பழியை அடுத்த மேல போட்டிருப்பான்னு சொல்லி இன்னை வரைக்கும் எவனும் அதிகாரமா கேட்டிருக்க மாட்டான். போற பார்க்க நாசகம் கேட்டு போவான். இதுவே பாமகவுக்கு அந்த சம்பந்தம் அந்த வழக்கோ இல்லை அந்த பிரச்சனை சம்மந்தம் இல்லைன்னா ஏன் துடிக்க கேள்வி கேட்பாங்க. நம்ம இல்லைன்னு எவ்வளவு மறுத்தாலும் அது எங்கேயோ நடந்த விஷயத்தை போட்டு போட்டு கிழிப்பானுங்க. அப்போ இந்த அளவுக்கு இந்த தமிழகத்தின் ஊடகம் தரம் கிட்ட போயிருக்கு, கேள்வி என்ன சொல்றது ஈனம் கிட்ட போயிருக்கு.